தாவேக தலைவர் விஜயனுடைய வேட்புமனு என்பது எந்த சிக்கலும் இல்லாமல் தாக்கல் செய்யப்படுமா அப்படிங்கிற கேள்வி பேசுவோர்ல மாதிரி இருக்கு. 3 முறை வேட்புமனு வைத்திருத்தி இருக்கிறார் திரு விஜய். என்னதான் நடக்கிறது? உங்களுக்கு அனுபவம் இல்லைங்கிறது திரும்ப திரும்ப சொல்லியும் ஏன் இவ்வளவு தவறுகளை செய்கிறார் விஜய் அப்படிங்கிற அடுத்த கேள்வியும் வெடித்திருக்கிறது. 3வது திருத்தம் என்பது என்னவாக இருக்கிறது? அந்த கடைசி நாளான 6ஆம் தேதி செஞ்சிருக்கிறாங்களே, 7ஆம் தேதி என்ன நடக்கும்? ஒரே நேரத்தில் பெரம்பூரிலும் இந்த பக்கம் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு பார்க்கும்போது எப்படி மாறப்போகிறது? அதனுடைய பின்னணி என்னவாக? விஜய் அவருடைய வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது ஒருவேளை நிராகரிக்கப்படும் என்கிற எண்ணத்தோடு அவர் நிறுத்தி இருக்கக்கூடிய மாற்று வேட்பாளர் அவர் யாருன்னு பார்த்தா அது இன்னும் பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது. சிரஞ்சீவி அப்படின்னு ஒருத்தர் நிறுத்தியிருக்கிறார். அவருடைய பின்னணி என்ன? விஜய வேட்புமனு ரத்தாக வேண்டும் என எதிர்பார்க்கிறாரா? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் 7ஆம் தேதி அவருடைய வேட்புமனு என்ன ஆகும்? ஏன்னா இவ்வளவு தப்பாக எல்லாரும் கண்டுபிடிச்சி எடுத்து சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய அளவுக்கு திரும்ப திரும்ப தவறு செய்கிறாரு. திரும்ப திரும்ப யாரை நம்புறதுனே தெரில தாசண்ணா அப்படின்னு ஒரு டைலாக் வரும். சூர்யா சொல்வார் அயனில் நினைக்கிறேன். அந்த மாதிரி எந்த டீமை நம்புறது என்னன்னே புரியாத நிலைக்கு இன்றைக்கு விஜய் இருக்கிறார். அவருடைய வழக்கறிஞர்கள் அணி இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடிகிறது. நேற்று முழுக்க முழுக்க ஓடிட்டு இருக்கக்கூடிய செய்தி, வேட்புமனு ரத்தாக வேண்டும் அல்லது தள்ளுபடியாக வேண்டும் என விஜயே திட்டமிட்டு இதை செய்கிறார்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 3வது முறையாக திருத்தம். என்னென்னலாம் அவர் பண்ண தவறுகள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல விஜயனுடைய வயது. ஒருத்தர் வயசை எப்படிங்க நீங்கள் தப்பாக போடுவீங்க? அனுபவம் இல்லைன்னு தளத்தலையாக இதுக்கு தானே அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு விஜயனுடைய அவர் கட்சியின் மீது ஆர்வலர்களாக இருந்து வரட்டும், வந்து நல்லது செஞ்சால் சரிதானே அப்படின்னு ஆதரிக்கக்கூடிய பலரும் சொல்கிறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய வக்கீல் அவர் போடுறாரு வயசு 52ன்னு அஃபிடவிட்டை டிராஃப்ட் பண்ணவங்க போடுறாங்க. அவருக்கு அடுத்து 2 நாள் கழித்து திருச்சியில் வயசு 51ன்னு போடுறாங்க. இதை எப்படிங்க தப்பாக முடியும்? நீங்கள் என்னதான் உங்கள் டீம் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்களா, இல்லைங்க நடக்கிற வயசை போடுறதா இல்லை முடிஞ்ச வயசை போடுறதா அப்படின்னு தெரியல. மக்கள்கிட்ட கேட்டோம்னா 25 முடிஞ்சு 26 நடக்குதும்பாங்க. அது வயசு அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறது. போடும்போது முடிஞ்சது தான் போடணும் வழக்கமாக. அதான் உலக வழக்கம். ஏறத்தாழ நம்ம வக்கீல் வண்டமுருகன் மாதிரி ஃபோன் பண்ணால் சாரி நம்ம சொல்லிவிட்டு வைக்கிறது தானே உலக வழக்கங்கிற மாதிரி முடிஞ்ச வயசு எதுவோ அதை போடுறது தானே உலக வழக்கம். இப்போ நமக்கு 2 கேள்வி வருது. என்ன கேள்வி? இவங்க இவருக்கு விஜய்க்கு மட்டும் வேட்புமனு புதுசு கிடையாது, ஃபஸ்ட் டைம் கிடையாது. அவருக்கு வேட்புமனுவை டிசைன் பண்ணாங்க பாருங்க. இவங்க வாழ்க்கையிலே இது வரைக்கும் வேட்புமனுவை தாக்கல் பண்ணதில்லை, டிராஃப்ட் பண்ணதில்லை அப்படின்னு ஒரு விஷயம் கிடைக்குது. இந்த வயது இந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஓடி அதை மாற்றிருக்கிறாங்க முதல் முறையாக. செகண்ட், ஒரு கரெக்ஷன் பண்ணக்கூடிய விஷயத்தை விஜய் செய்தார். 2வது என்ன கரெக்ஷனு? அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் எந்த விதமான கிரிமினல் வழக்கும் கிடையாதுன்னு சென்னையில் பெரம்பூரில் அவர் போய் வேட்புமனுவை தாக்கல் பண்ணிடுறாரு. தாக்கல் பண்ணிட்டு நேராக கிளம்பி திருச்சி கிழக்கில் போய் போட்டால் அவரின் மீது 2 வழக்குகள் இருக்குன்னு போடுறாங்க. இந்த 2ல் ஒரு வழக்கு அவர் பெரம்பூரில் சொல்லலை. ஏன்னா பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் பண்ண பிறகு போடப்பட்ட வழக்கு. நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியுது. விஜய் அதை ஏன் சொல்லன்னு கேட்க முடியாது. கேஸ் போடுவாங்கன்னு நான் என்ன கற்பனையில் யோசித்து அடுத்த 2 மணி நேரத்தில் கேஸ் போட போகிறாங்க நான் காட்ட முடியும்? அதனால் எதுவும் இல்லை. நம்ம வேணால் அந்த பிரமாண பத்திரத்தை பார்த்துக்கலாம். பொருந்தாது தான் எல்லாம். எஃப்ஐஆர் சம்மந்தப்பட்டது, வழக்கினுடைய எண் நீதிமன்றத்துக்கு போயிருந்தால் என்னென்ன சட்டப்பிரிவில் உங்கள் மேலே வழக்கு, குற்றம் பற்றிய சுருக்கமான விளக்கம், குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டுள்ளதா அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது. சார்ஜஸை உங்கள் மேலே ஃபைல் பண்ணுறதுங்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங், சார்ஜஸ் ஃப்ரேமிங் அப்படிங்கிறது அதையும் இல்லைன்னு டேப்பில். இதில் இருக்கக்கூடியது ஆம்னா என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளும் உங்கள் மேலே வச்சுருக்கிறாங்க, குற்றவியல் நடவடிக்கைக்கு எதிராக நீங்கள் எதுவும் அப்பீலோ ரிவ்யூவோ போயிருக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டப்போ பெரம்பூரில் அவர் சொல்கிறார் அது எதுவுமே எனக்கு பொருந்தாது, எல்லாத்துல இருந்தும் நான் ஒன்றுமே என் மேலே ஒரு கேஸ் கூட இல்லை அப்படின்னு கொடுத்துட்டாரு. 2 நாள் கழித்து போனால் திருச்சியில் 2 வழக்கு அவர் மீது K5 பெரவல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் நம்பர் 74/2026 அவர் மேலே மட்டுமல்ல, மொத்தம் பார்த்திங்கன்னா 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு. பிஎன்எஸில் 126 சப்செக்ஷன் 2, 189 சப்செக்ஷன் 2, 223 அது அதே போல் டிஎன்சிபி ஆக்டில் 3A 35 இந்த 5 பிரிவில் விஜய் மீது வழக்கு. என்னென்னா அவர் அங்கே இன்சார்ஜாக இருக்கிறாப்புல, இந்த தேர்தல் மேற்பார்வை இந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய எஸ்எஸ்டி டீம் இன்சார்ஜ். பொதுமக்களுக்கு இடைவெளி ஏற்படுத்தும் வகையில் 5000 பேர் மேலே விஜய் மற்றும் மற்றவர்களின் மீது கூட்டத்தை கூட்டி இவங்க வேலை இது பண்ணாங்க அப்படின்ட்டு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆச்சா, இந்த வழக்கு
அங்கே நான் வேட்புமனு கொடுத்த பிறகு தான் இவர் ரோட் ஷோ போனதெல்லாம் அதில் கேஸில் சேர்த்துருக்கணும். ஏன்னா அதுக்கு பர்மிஷன் இருந்ததாக தகவல் இல்லை. ஒருவேளை கொடுத்துருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. இதை ஒரு பக்கம் போட்டாங்க. அடுத்து ஒன்று போட்டிருக்காரு பாருங்க, இதுதான் அவர் மறைச்சதாக வந்து சிக்கலுக்குரியது. எஃப்ஐஆர் நம்பர் 108/2025, கூடக்கோவில் போலீஸ் ஸ்டேஷன், மதுரை மாவட்டம். இந்த குற்ற வழக்கு பற்றி எனக்கு எந்த சம்மனும் வராததுனால இப்போது தான் தெரிய வந்துச்சு. எனவே இங்கு குறிப்பிட்டுள்ளேன், இதில் குறிப்பிட்டுள்ளேன்னு அவர் அதில் ஒரு பிராக்கெட்டில் போடுறாரு. இதுவே முதல்ல சட்டப்படி ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற இடம் இருக்குது. அவரின் மீது அதே மாதிரி 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு 189 சப்செக்ஷன் 2, 296 சப்செக்ஷன் பி, 115 சப்செக்ஷன் 2 அப்படிங்கிறது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மந்தப்பட்டவர் மதுரையில் மாநாடு நடக்குது 21/8/2025, ரேம்ப் வாக் விஜய் போகிறார். அந்த ஒரு தம்பி பாஞ்சுக்கிட்டு ஏறினாப்புல இல்லை, நீங்கள் இப்போ இதில் ஏறினது கிடையாது. பாண்டிச்சேரியில் ஒரு தம்பி அந்த வேனில் எப்படி முன்பக்கம் அவன் கண்ணாடி மேலே காலை வச்சு ஏறினான்னு நமக்கு தெரியல. அந்த தம்பி பாஞ்சது இருக்குது. அவர் கார் மேலே போய் விழுந்து அதில் அப்படியே கையை வச்சு ஏற பார்த்து நம்ம வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க செங்குத்தாக இருக்கும் சில மலைகள், அதில் ஏறுறதுங்கிறது ரொம்ப சிக்கலானது, கடினமானது. மலையே உங்களுக்கு இப்படி ஸ்லோப் மாதிரி இருக்காது, நேராக இப்படி செங்குத்தாக இருக்கும் அப்படிம்பாங்க. பல மலைகள் இங்கே இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட்டில் ஏறுறவங்கெல்லாம் அங்கே போனவங்களை பார்த்தா அவங்களுடைய இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி முடியாததெல்லாம் முயற்சி செய்யக்கூடிய இடத்துக்கு தான் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான பெரிய பெரிய டார்கெட் எல்லாம் அவங்க அடித்து ஏற்றுறது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இல்லாமல் அங்கே ஒரு தம்பி இந்த ரேம்பை மீறி இவங்க கிரீஸ் எல்லாம் மீறி உள்ளே வந்தப்போ பாக்ஸர்கள் அவரை பிடிச்சி தூக்கி அங்கே மேலேருந்து வீசினாங்க. அந்த வீடியோங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போச்சு. எப்படி இப்படி ஒரு மனுஷனை எப்படி தூக்கி போட முடியும், எப்படி மனசு வருது, இவங்கெல்லாம் மனுஷங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சமூக வலைதளங்களில் பெரிய விமர்சனங்கள் போச்சு. அப்படி அந்த 10 பவுன்சர்கள் அவரை இடித்து தள்ளி அசிங்கமாக பேசி தள்ளி விட்டதில் நெஞ்சில் காயம் வந்திருக்குன்னு அந்த தம்பி புகார் கொடுத்துருக்காப்புல. இந்த புகார் எங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்ததுன்னு அவர் போட்டிருந்தார். அப்போவே சொல்லப்பட்டது, ஏப்பா ஒரு லீகல் டீமும் ஒழுங்காக வச்சுக்க மாட்டீங்களா, ஒரு தலைவர் எனக்கு அந்த கேஸை பற்றியே தெரியாது அப்படின்னா. சட்டத்தில் எப்பயுமே என்னென்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது, ஒரு பிரின்சிபல். நாட் நோயிங் இஸ் நாட் டிஃபென்ஸ். நீங்கள் உங்கள் மீது ஒரு வழக்கு வருகிறது அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிறது சட்டப்படி அது வந்து ஒரு டிஃபென்ஸாக உங்களுக்கான பாதுகாப்பாக அது மாறாது. அந்த ஒரு பாயிண்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும்ல, ஏன் தெரிஞ்சுக்கலங்கிறது தான் கேள்வியாக இருக்கும். இதுதான் சட்ட ரீதியிலான நிபுணர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குது. அப்போ விஜய் எனக்கு தெரியாது அப்படிங்கிறது பெரம்பூரில் இருந்து அங்கே சொல்லியிருந்திருக்க முடியாது. நான் அதாவது வேட்புமனு 7ஆம் தேதி பரிசீலனையா, அங்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு சரியான விஷயமாக இருக்காது என்கிற ஒரு பார்வை இருக்குது. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. எனவே என்ன பண்ணுறாரு, விஜய் வேட்புமனுவை திருத்துறாப்புல. என்னது, வேட்புமனுவை திருத்துறதுக்கு அவரே வரணும்னு அவசியம் இல்லை, அடிஷ்னல் அஃபிடவிட்டாக நீங்கள் போடலாம். ஏன்னா அஃபிடவிட்ங்கிறதே நான் சத்தியம் செய்து உறுதியாக சொல்லுகிறேங்கிறது தான் அஃபிடவிட், பிரமாண பத்திரம் அப்படிங்கிறது. அஃபிடவிட்டில் தப்பாக சொன்னாலும் அதில் போய் சொன்னாலும் அஃபிடவிட்டு காலி ஆயிரும், உங்களுடைய க்ரெடிபிலிட்டியும் காலி ஆயிரும். இதில் என்னென்னா ரெண்டுமே ஒரே நேரத்தில் அந்தந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் 2 பேரும் எடுத்து அதை பரிசீலனை பண்ணுவாங்க. பெரம்பூரில் நடக்கிற அதே நேரம் அங்கே திருச்சிலையும் நடக்கும். எனவே டபுள் என்ட்ரின்னு இதை என்ன பண்ணுவாங்க, உங்கள் எதிர்கட்சியினர் நீங்கள் டவுன்லோட் ஏற்றுனதும் தான் அன்றைக்கே ஆன்லைனில் ஏற்றிட்டாங்க, எல்லாம் டவுன்லோட் பண்ணி இத்தனை பேர் பார்த்துட்டாங்க, என்னென்ன தப்பு தவறுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி பொதுவெளிகளில் ஊடகங்களில் வந்துருச்சு. அட் அ டைமில் உங்களுடைய போட்டி வேட்பாளர்கள் திமுக, அதிமுக, நாம் தமிழர், சுயேட்சை, சசிகலா கட்சி அல்லது கிருஷ்ணசாமி வேட்பாளர், வேல்முருகன் வேட்பாளர், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க அதை எடுத்து பார்த்துட்டு இது தப்புன்னு அதுக்கு ஆட்சேபம் பண்ண சொல்லுவாங்க. ஏங்க அவர் வயசு எப்படிங்க, அவரோட டேட் ஆஃப் பர்த் இதுன்னா 52, 51 என்ன கொடுத்துருக்காரு, டபுள் என்ட்ரி முடிஞ்சு போச்சு, கேஸே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காரு, அது உண்மை, இதை நிராகரிங்கன்னா இவர் அதை வாங்கிலாம் பார்த்துக்கிட்டு கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டார், நிராகரிட்டுக்கான இடம் வரும். எனவே விஜய் என்ன பண்ணுறாரு, கூடுதல் பிரமாண பத்திரமாக பெரம்பூரில் அவர் சார்பில் அந்த தாக்கல் பண்ணுறாங்க. அதில் பார்த்தா சொத்து மதிப்பில் இப்போ 2 சொத்து மதிப்பாக வந்துருச்சு. இது மறுபடியும் அடுத்த 2 நாளைக்கு பேசுவோர்களாக மறக்கிறதோ. விஜய்க்கு நல்ல நேரம், இவ்வளோ நாள் கேப் இருந்தது, அவர் முதல்ல தாக்கல் பண்ணிட்டார். கடைசி நாள் போட்டிருந்தாருன்னா இதெல்லாம் பெரிய சிக்கலாகி 2 வேட்புமனுமே தாக்கலாயிருக்கும். நம்ம அதை பார்ப்போம். ஒரு இடத்துல அவர் போடக்கூடிய வேட்புமனுல என்ன இருக்குது பாருங்கள். கடைசியாக விஜய் தாக்கல் செய்தது அந்த கூடுதல் இதில் சொத்து மதிப்பு பெரும மொத்த மதிப்பு 410,58,82,196 ரூபாய் அப்படிங்கிறது ஓவரால் இதாக அவர் சொத்து மதிப்பாக கொடுத்துருக்குறாப்புல. இது என்னைக்கு உங்களுக்கு அவர் சப்மிட் பண்ணதுங்கிறது 3 நாளைக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கு 2 நாள் இது வந்து இப்போ திருத்தப்பட்டது. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி திருச்சியில் தாக்கல் பண்ணார்ல, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா பெரும மொத்த மதிப்பு 404,58,57,196. அப்போ
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது ரெண்டு இடிக்குது பாருங்க, அதுதான் இப்போ சிக்கலுக்குரியதாக மாறிக்கிறது. ஏன்னா நீங்கள் எஸ்டிமேட்டு போடுறீங்கன்னா அப்போ 2 நாளில் விஜய்க்கு 6 கோடி ரூபா சொத்து மதிப்பு கூடிருச்சா? நடுவில் இருக்க ஒரு நாள், அதுக்கு அடுத்த நாள் அவர் தாக்கல் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 6 கோடி ரூபாய் மதிப்பு ஏறுற அளவுக்கு நெட் ஒர்த்து கொண்டவரா விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ இது ரெண்டுமே இதை அவர் மாற்றலைன்னா இங்கேயும் சரி அங்கேயும் சரி 2 பேரும் இதை சார்ஜ் பண்ணுவாங்க. சொத்து மதிப்பு அங்கே கொடுத்ததை விட 6 கோடி இங்கே கூட இருக்குங்க, அங்கே கொடுத்ததை விட குறைய இருக்குன்னா 2 பேரும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. எனவே விஜய் மூன்றாவது திருத்தத்தை மேற்கொண்டு, மூன்றாவது திருத்தத்தை மேற்கொண்டு வேறொரு பிரமாண பத்திரத்தை 6ஆம் தேதி சப்மிட் பண்ணியிருக்கிறார். இதுதான் கடைசி நாள். வேட்புமனுவினுடைய தாக்கல் முடிகிற அன்னைக்கு அவர் மாற்றி கொடுத்துட்டாப்புல. இப்போ என்ன குழப்பம் இருக்குது அப்படின்னா, இதுவும் நிற்குமான்னு ஒரு கேள்வி இருக்குது. எப்படி நிற்குமா அப்படின்னா, விஜய் தரப்புக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஒருவேளை நம்ம இதில் நமக்கு விவரம் தெரிஞ்சு இவ்வளவு தவறுகள் தவறமாக இருந்து 3 தவறு 3 முறை மாற்றியாச்சு அப்படிங்கிறது, 3 விஷயங்களை மாற்றியாச்சு, 3 முறை இல்லை. அப்போ மாற்றின பிறகும் இது ஒருவேளை வேறு ஏதாவது இன்னும் தெரியாத தப்பு இருந்து இதை வெளியில் சொல்லாமல் வச்சுருந்த நாளைக்கு எதிர்கட்சிகள் ஸ்க்ரூட்டினி வரும்போது ரத்து பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வரும்போது தான் இதற்காக ஒரு மாற்று வேட்பாளரை விஜய் கட்சி தயார் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக திருச்சி கிழக்கில் மாற்று வேட்பாளராக இறக்கப்பட்டவருடைய பெயர் சிரஞ்சீவி. யார் இந்த சிரஞ்சீவி? எதுக்கு மாற்று வேட்பாளர்? எப்பவுமே டம்மி வேட்பாளர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னென்னா, எக்ஸ்ட்ரா ஒருத்தர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டுக்க வைக்கணும். அவர் போட்டு வச்சுட்டு ஒரு வேளை முக்கியமான தலைவர் கட்சி அறிவித்தவருக்கு வேட்பாளர் மனு நிராகரிக்கப்படுகிறது, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார், பெரிய தவறை கண்டுபிடிச்சி 6 ரத்து பண்ணிட்டாரா, நீங்கள் உடனே கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. இந்த விஷால் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணி ஆர்கே நகரில் திரும்ப ரத்தாச்சு பார்த்தீங்களா, பல சிக்கல்கள் ஆகி அந்த மாதிரி ஸ்க்ரூட்டினில் போயிடுச்சுன்னா நீங்கள் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. கோர்ட்டுக்கு போனாலும் உடனடியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு வாங்க தம்பின்றாங்க. அதனால் கட்சி சார்பில் இன்னொருத்தர் ரெடி பண்ணி உள்ளே இறக்குவாங்க. ஏன்னா இவரது ரத்தாயிருச்சு அப்படின்னா அவரது கரெக்டாக இருந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா கட்சி அவரை ஆதரிக்கிறது அப்படின்னு எஃப்எம் பிஃபார்ம் உள்ளே கொடுத்து கட்சியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருவாங்க. இதற்காக ஒருவேளை இவரது ஏற்றுக்கிறாங்க அவரது ஏற்றுக்கிறாங்கன்னா வேட்புமனு வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாளில் அவர் வாபஸ் வாங்கிட்டு டெபாசிட் பணத்தை வாங்கிப்பார். கட்சி அவரை போட்டியிலிருந்து விலகிக்க சொல்லும். இதுதான் வழக்கமாக. என்னென்னா, நம்ப தகுந்த ஒரு ஆளை எப்பயுமே நிப்பாட்டுவாங்க. சம்மந்தப்பட்டவர் இப்போ கணவர் நிற்கிறார் அப்படின்னா அவங்களுடைய இணையர் மனைவியை நிற்க வைக்கிறது, இல்லை அவங்க பெண் வேட்பாளராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கணவரை நிப்பாட்ட வைக்கிறது, அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் வேறு யாராச்சும் மாற்று வேட்பாளராக இறங்குவார்கள். ஏன்னா நம்பகமான தங்கள் ஆதரவாளர்கள் யாராச்சும் நம்ம சொன்னால் கேட்பாங்க, நமக்காக செய்வார், நம்ம அண்ணன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களை மாற்றி இறக்கி விடுவாங்க. இப்போ விஜய் அவர்கள் போகும்போது அவருக்கு மாற்று வேட்பாளராக இப்போ அவங்க வீட்டிலேருந்து யாரும் போடுறதுக்கு இல்லை, சிக்கல்கள் இருக்க, அது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். எனவே 254 ஒரு வேட்பாளர் அறிவித்தாலும் விஜய்க்காக இந்த மாதிரி வந்திருப்பது திரு சிரஞ்சீவி. இவர் கூப்பா கிருஷ்ணன் அவர்களுடைய மகனாக இருக்கும் சிரஞ்சீவி தான் இந்த முறை மாற்று வேட்பாளராக தாவேகா சார்பில் டம்மி கேண்டிடேட்டாக இறக்கியிருக்கிறார்கள். யார் இந்த கூப்பா கிருஷ்ணன்? முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆன போது 91-96 ஃபஸ்ட்டு கேபினெட்லேயே நல்ல அமைச்சராக ஒரு இலாகாவோடு உட்கார்ந்தவர் தான் கூப்பா கிருஷ்ணன். இன்றைக்கி அவர் கடைசியில் ஓபிஎஸ் வரைக்கும் போய் அங்கேருந்து வந்து தாவேக்கால சேர்ந்துட்டாப்புல. அவர் லால்குடியில் கேண்டிடேட்டாக நிற்கிறார். நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பார்த்துருப்போம். தாவேக்கா வேட்பாளரினுடைய மைத்துனருக்கு சொந்தமான வீட்டிலிருந்து 50 லட்சம் ரூபாய் பறிமுதல்னு ஒரு செய்தி வந்தது. அது திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்களுடைய மைத்துனர் வீட்டில் தான் அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்துச்சு. அது தேர்தல் பறிமுதல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது ஒரு பக்கம் போயிடுச்சு. அவருடைய மகன் சிரஞ்சீவியை தான் இந்த முறை வேட்பாளராக இறக்கியிருக்கிறார்கள். ஒருவேளை விஜயனுடைய வேட்புமனு இப்போ என்னென்னா, பேக்கப்கான ஆள், அதுவும் வெயிட்டான ஆள், அப்படியான ஒரு ஆளை நீங்கள் இறக்கி வர்றீங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல எதிர்பார்க்குறீங்களா என்கிற கேள்வி வருது ஒருவேளை. பட் அது ப்ரொசீஜர் தாங்க, எல்லாரும் போடுறது தானே, அதனால் என்ன அப்படின்னா அது சரியான ஒரு வாதமாக இருக்கும். ஆனால் விஜய் தரப்பு அப்போ அந்த இடத்துல அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா? ஏன்னா இதில் நோட்டரி பப்ளிக்கோடைய சிக்னேச்சர் விஜய் வந்து வேட்புமனு போகிறதுக்கு முந்தின நாள் சாயங்காலம் எங்கள் கண்ணு முன்னாடி தான் இருந்ததெல்லாம் செக் பண்ணார், நாங்கள் அதை பார்த்துட்டு சைன் பண்ணோம்னு நோட்டரி பப்ளிக் சைன் போட்டுருக்குறாங்க. விஜய் அடுத்த நாள் காலையில் தான் ஃப்ளைட் ஏறி இங்கேருந்து போனார்னு உலகமே லைவில் பார்த்துச்சு. ஸோ விஜய் முந்தின நாள் அங்கே போனாருங்கிறது உண்மை கிடையாது. ஆனால் நோட்டரி பப்ளிக் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஒரு காரணமாக எடுப்பவும் வாய்ப்பு இருக்கிறது. நோட்டரி பப்ளிக் சும்மா போட்டுட்டாங்க, அதை விசாரிக்கணும், உண்மைத்தன்மை ஆராயணும்னு கேஸ் போட்டாங்கன்னா அது இழுத்துட்டு போகும். வேட்புமனு ஒரு வேளை பரிசீலனையில் ரத்து செய்யப்படவும் அல்லது தள்ளுபடி செய்யப்படவும் வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு குழப்பங்களை தாண்டி நாளைக்கு தான் நமக்கு அதற்கான முடிவு தெரியும். விஜயனுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இரண்டும் அவர் சிரஞ்சீவி கிருஷ்ணன் அவர் வாபஸ் வாங்கிடுவாப்புல, மற்றபடி நடக்கும்.
இருக்கும். அதுக்கு பிறகு விஜய் கேம்பெயினுக்கு வருவார் அப்படின்னு யுகபாலகிருஷ்ணன் பேட்டி கொடுக்குறப்பல இன்னும் ஒரு 2-3 இதுக்கப்புறமும் வருவாருங்கிறார். எத்தனை முறைலாம் அவர் கமிட் பண்ணிக்கல. விஜயனுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தான் ஃபுல் ஃப்ளெஜ்டு உங்களுக்கு பிரச்சாரம் அப்படிங்கிறது நடக்கும். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு போகுது. அரசியல் ரீதியிலாக முதல் முறை தன்னுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸை, அனுபவமின்மையை, முதிர்ச்சியின்மையை விஜயனுடைய இந்த 3 முறை திருத்தம் என்பதை காட்டியிருக்கிறது. தேர்தல் காலத்தில் எப்படி பிரதிபலிக்கிறதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்தர்கள் தமிழ் குரலோடு.